இப்போ வந்து ஜனங்க வந்து ரிவோக் ரெட் கார்டுன்னு பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பாருவோட அந்த ரெட் கார்டை ரிவோக் பண்ணணும், பாருவையும் கமருதீனும் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவங்கள ஹானர் பண்ணணும், அவங்களுக்கான ஏவி போடணும் அப்படின்லாம் சொல்லும்போது நீங்கள் அதை பண்ணி இருந்தால் ஓகே ஃபைன், அது பாருக்கான நியாயம். பட் ஆனால் அதை பண்ண உங்களுக்கு மனசு இல்லாமல் என்னமோ இப்போ தான் ஸ்கேண்ட்ராவோட நடிப்பை கண்டுபிடிச்ச மாதிரியும் ஸ்கேண்ட்ரா பண்ணது நடிப்புன்னு தெரிஞ்ச மாதிரி, அப்போ ஸ்கேண்ட்ரா பண்ணது நடிப்புன்னு தெரியிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கேண்ட்ராவுக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும். ஓகேவா? நீங்கள் போன வாரம் வந்து 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்க பட்சத்தில் அந்த இஷ்யூவில் சம்மந்தப்பட்ட ஸ்கேம்ட்ரா சுபிக்ஷாவை அமிச்சதுக்கு பதில் ஏன் நீங்கள் 3 எப்போ ஒரு வாரம் நோ எவிக்ஷனே வச்சுட்டு நீங்கள் பண்ண நீங்கள் ஒரே வாரத்தில் 2 எவிக்ஷனையும், அதுவும் 2 எவிக்ஷனும் ரெட் கார்டு எவிக்ஷனு சாட்டர்டேவே பண்ணி சண்டேவோ இன்னொன்று வந்து நீங்கள் சர்ப்ரைஸை பண்ணி 3 எவிக்ட் பண்ண நீங்கள் உங்களால் சுபிக்ஷாவை விட்டுட்டு ஸ்கேம்ட்ராக்கும் நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துருக்கலாமே. ஆனால் நீங்கள் என்ன கேட்டீங்க? ஸ்கேம்ட்ரா ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டு நீங்கள் கேம் ஆட ஓகேவான்னு கேட்டு அவங்க உள்ளே உட்கார வச்சுட்டு இந்த வாரமும் அவங்கள நார்மல் எவிக்ஷன் பண்ணியிருக்கீங்க. நார்மல் எவிக்ஷனும் பாருக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயங்களும் ஒன்றா? இப்படி தான் ஜனங்க மண்டையே இந்த பிபி ஷோ கழுவுறாங்க, இப்படி தான் ஜனங்க மண்டையே இந்த விஜய் ஹோஸ்ட் வந்து கழுவுறான் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் நடித்ததுனால 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. அப்படி நீங்கள் நடித்ததுனால வந்துட்டு 2 பேரோட லைஃப்க்கு வந்து நாங்கள் ரெட் கார்டு கொடுத்து ஒரு மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், அவங்க லைஃப்பை வந்துட்டு ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நடித்த உங்களுக்கும் ரெட் கார்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வாரம் ரெட் கார்டு கொடுத்துருந்தா, இல்லை போன வாரமே அவங்களோட சேர்த்து இவங்களே எவிக்ட் பண்ணியிருந்தா அது பாருக்கான நியாயம். போன வாரம் அப்படியே உட்கார வைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு உட்கார வச்சு அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் ஓப்பனாக வந்து இது பாருக்கான நியாயம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாண்ட்ரா வந்து எவிக்ட் பண்ணுறீங்களா? அப்படி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உங்களோடது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அதை நீங்கள் கொடுத்து ஸ்கேண்ட்ராவை எவிக்ட் பண்ணால் பரவாயில்ல, நீங்கள் அதை பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு எவிக்ஷன் ஓட்டு அடிப்படையில் எவிக்ட் பண்ண போகிறோம், இல்லை டாப் 3 தான் நாங்கள் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம், எப்படியோ ஒருத்தர் எவிக்ட் பண்ணி ஆகணும் அதனால் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியாயம் சொல்ல போகிறீங்களே தவிர கேம் பெர்ஸ்பெக்டிவில் தான் அதை சொல்ல போகிறீங்களே தவிர பாருக்கான நியாயத்துக்கு நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போகிறல. இது நம்ம மனசு சமாதானத்துக்கு நம்மளா நினச்சிக்கிற ஒரு விஷயம். பாருக்கு நியாயம் கிடைச்சதுன்னு பாருக்கு எப்படி இது நியாயம் கிடைச்சதா ஆகும்? பாருக்கு ரெட் கார்டு கொடுத்ததும் சாண்ட்ராவை நார்மல் எவிக்ட் பண்ணதும் எப்படி ஒன்றாகும்? அப்போ ஸ்கேண்ட்ராக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும், இல்லை ஸ்கேண்ட்ராவை எவிக்ட் பண்ணதுக்கு பாருவோட விஷயங்கள் தான் காரணம், போன வாரம் செஞ்ச தப்பை இந்த வாரம் சரி பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை பண்ணாது பாருக்கான நியாயம். அது அப்படி இல்லை. போன வாரம் ஒரு தப்பு நடந்தது, அதுக்கான விஷயம். இந்த வாரம் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓட்டு அடிப்படையில் நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்னு அவங்க பூசி மழுப்புற ஒரு காரணத்துக்கு நம்ம மண்டையை கழுவுறாங்கன்னா நம்மளா அதை நம்பினா என்ன சொல்கிறது? இது எப்படி பாருக்கான நியாயமாக முடியும்? அது ரெட் கார்டை ரிவோக் பண்ணுங்க, அது நியாயமாகும். ஸ்கேண்ட்ரா வெயிட் பண்ணது இதுதான் ரீசன்னு சொல்லி பண்ணுங்க, அது நியாயமாகும். எதுவுமே இல்லாமல் அது தனி இது தனி. நான் அப்பப்போ சொல்கிறேன், இந்த கேமில் அன்னன்னைக்கான நியாயங்கள் அன்னன்னைக்கானது, அந்தந்த நிமிஷத்துக்கான நியாயங்கள் அந்தந்த நிமிஷத்துக்கானதுன்னா அது போன வாரம் இவங்களுக்கான நியாயம். கமருதீன் பாருக்கு ரெட் கார்டு கொடுத்தது. இந்த வாரம் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓட்டில் சாண்ட்ரா வெயிட் பண்ணுறேன், இது இந்த வாரத்துக்கான நியாயம். அவ்வளோதானே தவிர இதில் பாருக்கான நியாயம் எங்கே இருக்குது எனக்கு புரியல. அதே மாதிரி அரோராவை வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் வந்து வினோத்தை வந்து அந்த காசு எடுக்க வச்சா அப்படின்னு சொல்லும்போது அது கூட அப்படி இல்லை. அதாவது அவள் டெம்ப்ட் தான் பண்ணியிருக்கா, அந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இதில் ரம்யாவை வந்துட்டு உள்ளே வந்து நீ தான் டைட்டில் வின்னர்னு